அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்னைக்கு பார்க்கிற அந்த எகிப்தி என்ற வல்லமைகளை, இன்னைக்கு நீங்கள் பார்க்கிற பிரச்சனை, போராட்டம் என்கிற அந்த உபத்திரங்களை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். தேவன் சொல்றார், என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் நம்மை, அவருடைய பிள்ளைகளை அவர் அலங்கரிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தையை அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வெல்ல கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு வார்த்தையாக, இந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கி, இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கும். மற்ற புத்தகத்தை போல நீங்க எண்ணிக்கொள்ளாதீங்க. மற்ற மதத்தில் உள்ள புத்தகத்தை போல நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை நீங்க எண்ணிக்கொள்ளாதீங்க. இது ஆவியும் ஜீவனும் உடையது. இது ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. தேவச்சனமே, எந்த புத்தகங்களுக்கும் ஜீவன் இருக்கிறதா என்று தெரியல, ஜீவன் இல்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையும் ஜீவனுள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த ஜீவனுள்ள வார்த்தை நம்முடைய உள்ள திரியங்களை அனல் கொண்டு பற்றி எரிய செய்திருக்கிறதாக இருக்கிறது. இந்த வார்த்தை அணைந்து போயிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை என்கிற திரி அணைந்திருக்கலாம், மங்கி போயிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை மறுபடியும் நம்மளை உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தையாக இந்த வெள்ள மாறப்போகிறது. தேவச்சனமே, ஆண்டுடைய சமூகத்துல நேற்று இரவு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். டெய்லி ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின் மூலமாக நம்முடைய சபையோடு ஆண்டவர் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை வெள்ள வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் சபை மக்களுக்கு. இதே வாக்குத்தத்தத்தின் மூலமாக பேசலாமா என்று நான் யோசித்தேன். ஆண்டவர் என் உள்ளத்துல பேசின போன வாரம் அதே வாக்குத்தத்தம் தான் இன்றைக்கும் நம்முடைய நடுவில் ஆவியானவர் நம்மிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம வெறுமையாக காணப்படலாம், மற்றவர்களுக்கு முன்பாக ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை போல காணப்படலாம். ஆனால் பரலோகத்துடைய வல்லமை நம்மை நிரப்பியிருக்கிறது. தேவச்சனமே, இந்த உலகத்தில் உள்ள பாத்தீங்கன்னாக்கா பெருமைகள், ஆசைகள், பாத்தீங்கன்னாக்கா பணங்கள், பேர் புகழ்கள் இல்லாத போல மற்ற ஜனங்களுக்கு முன்பாக இல்லாத போல நம்ம தத்தளித்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவங்க பார்த்து பேசுதா, இதோ நீ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே. அநேக பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அல்லேலூயா கூட்டத்துல போய் நீ சேர்ந்து விட்டாயே. ஐயா, பரலோகத்துல அந்த சத்தம் தான் ஒலிக்கிறது. பரலோகத்துல அல்லேலூயா என்ற சத்தம் தான் ஒலிக்கிறது. அதுதான் வேதம் உரைக்கிறது. அந்த கூட்டத்துல போய் நீ சேர்ந்து விட்டாயே, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை போச்சு, அவ்வளவுதான் ஒருவரும் உன்னை காப்பாற்ற முடியாது. பார், இதுக்கு அடுத்தது உனக்கு வர கஷ்டங்கள், இதுக்கு அடுத்தது வர உனக்கு துன்பங்கள். ஐயா, ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது கர்த்தருடைய அபிஷேகத்தினால் எப்படி நிரம்பியிருக்கிறோம், கர்த்தருடைய வல்லமையினால் எப்படி நிரம்பியிருக்கிறோம், கர்த்தருடைய கிருபையினால் எப்படி நிரம்பியிருக்கிறோம் என்று மற்றவர் அறிய மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் குருட்டாட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் மேல் அந்த மகிமையின் சூரியன் உதிக்கவில்லை, அந்த வெளிச்சம் அவர்கள் மேல் உதிக்கவில்லை. அதனால் அவர்கள் இருளில் நடமாடி தடுமாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கிறது? ஒரு குருடன் இன்னொரு குருடனை வழிகாட்டி குழியிலே இருவர் விழுந்து போகிறதை போல அதே வண்ணமாக தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவரை கர்த்தரே இல்லை, இயேசுவே இல்லை, நீ ஏன் சபைக்கு போற என்று சொல்கிற ஜனங்கள், உனக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்கள், குருடர்கள் குருடனுக்கு வழிகாட்டி எப்படி குழியிலே விழுந்து போகிறார்களோ அதே வண்ணமாக தான் விழுந்து போகிறார்கள். ஆனால் பிரகாசிக்கிற ஒளி யாரை தெரியுமா பிரகாசிக்க செய்யும்? அவரை தேடுகிற ஜனத்தையும். யாரை தெரியுமா பிரகாசிக்க செய்யும்? ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிறவருடைய பிள்ளைகளையும். யாரை தெரியுமா உயர்த்தும் அந்த ஒளி? ஆண்டுடைய பிரசன்னத்துல காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளை அந்த பிரகாசிக்கிற ஒளி நடத்தும். தேவ ஜனமே, பாருங்க, மோசே இஸ்ரவேல் தேசத்துல, எகிப்து தேசத்துல
வானத்துக்கு நேராக தன்னுடைய கரங்களை ஏறெடுத்து அந்த எகிப்து முழுவதும் இருளாக்கி போடுகிறார். அந்த எகிப்து முழுவதும் இருளாக்கி போடுகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்து மேல மாத்திரம் வெளிச்சம் உதிக்கிறது. தேவஜனமே, இஸ்ரவேல் ஜனத்து மேல, அவங்க தங்கி இருக்கிற கூடாரத்து மேல ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. ஆனால் எகிப்து தேசத்துல, எகிப்துடைய ஜனங்கள் வாழ்கிற அந்த பட்டினம் முழுவதும் இருள், ஒரு காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது. ஏசாயா புத்தகம் என்ன தெரியுமா உரைக்கிறது? இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் உரைக்கிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கே அவரே மகிமையாய் உதிப்பார். தேவஜனமே, கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு அவரே மகிமையாய் உதிப்பார் இயேசுவின் நாமத்தினால். இதெல்லாம் தீர்க்கதரிசன ஒரு வார்த்தை ஐயா. தீர்க்கதரிசனமாக ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசனமாக ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதோ கர்த்தர் தேடுகிற ஜனத்துக்கு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அல்ல, அவரே மகிமையாய் உதிப்பார். நம்ம மேல அவரே மகிமையாக உதிப்பார். இருள் மற்றவன் நினைக்கலாம், நீ இருளில் ஆதிக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று. இல்ல, இருளை விழுங்குற ஆதிக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். தேவஜனமே, புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? ஒரு இருள் ஒரு வெளிச்சத்தை விழுங்க முடியாது. முடியுங்களா? லைட் ஆஃப் பண்ணாங்க இருளாயிடும். நேர வந்த உடனே சுவிட்ச் ஆன் பண்ணி பாருங்க, பிரகாசிக்கும். அப்போ பிரகாசம் வந்த உடனே இருள் எங்க செல்லும் என்று கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எப்படி தெரியுமா? இருளை விழுங்குகிற ஜனங்கள், பிரகாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, பிரகாசிக்கிற அவருடைய பிள்ளைகள் தேவஜனமே, மற்றவர்களுக்கு ஒளியாக மற்றவர்களுக்கு ஒளியாக மாறுகிற அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், ஒளியாக ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். என் சத்தத்துக்கு உடைய செவியை கவனித்து கேளுங்க. இதெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டுடைய பிரசன்னத்திலிருந்து இதெல்லாம் பெற்றுக்கொண்டு வருகிற ஒரு வார்த்தை. நல்ல செவியை கவனித்து கேளுங்க இந்த வார்த்தையை. அநேக ஜனங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்காமல் தடைபட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு அருளி கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, செவியை கவனித்து இந்த வார்த்தையை நல்லா கேளுங்க. என் ஊழியக்காரருடைய சத்தத்துக்கு என்னுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிங்க. ஏனென்றால் உங்களுக்காக திறப்பில் நின்று கர்ப்ப வேதனைப்படுகிறேன் ஒவ்வொரு நாளும். ஒரு சாதாரணமாக ஐயா பேரு புகழுக்காக அல்ல. என்னுடைய பலவீனம் எனக்கு எப்படி இருக்குது எனக்கு மாத்திரம்தான் தெரியும். சரி, உறக்கம் வர்றதில்லை. இப்பெல்லாம் அவனுடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஐயா எனக்கு கொஞ்ச நேரம் உறக்கத்தை கொடுக்க மாட்டேன் நாங்க கேட்கிறோம் அவனுடைய சமூகத்துல. இதுக்கு முன்பாக எவ்வளவு நேரம் மணிக்கணக்கான நேரம் உறங்குவேன். இப்பெல்லாம் கொஞ்ச நேரம் தான் உறக்கம் இருக்கிறது. அதிக நேரம் ஆண்டவர் ஜெபத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறார். திறப்பில் நின்று கண்ணீர் சிந்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். திறப்பில் நின்று நாங்கள் கண்ணீர் சிந்தி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவஜனமே, ஆண்டவரே, குறுகின சின்ன ஒரு அப்பா, ஒரு சபைக்குள்ள குறுகின ஒரு ஆத்மாவே இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தாவே, வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டே சமூகத்தில் காத்திருந்து மன்றாடி கதறி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவஜனமே, யாரும் மௌனமா இருக்காதீங்க. தயவு செய்து நான் தாழ்மையான கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுடைய சத்தம் ஒலிக்கும் பொழுது உங்களுடைய நாவுகளாக காலையில எப்படி துதிக்கிறோம். யாருன்னா மௌனமா இருக்கிறீங்களா? காலையில யாருன்னா மௌனமா இருக்கிறவங்க கையில தூக்குங்க. பிரேயர்ல நான் அமைதியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. யாரும் இல்லை. நைட்ல யாருன்னா நான் அமைதியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. யாரும் இல்லை. அந்த பிரேயர் குரூப்ல நைட்டு 10 மணி பிரேயர்ல நான் யாரும் அமைதியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. யாரும் இல்லை. ஆனா ஏன் நம்ம அமைதியா இருக்கிற நேரில் வந்தா இல்லை, நீங்க வெட்கப்படாதீர்கள். கர்த்தர் ஒருவர் அறிகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை அறிகிறவராய் இருக்கிறார். மனுஷர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை செய்கிறவன் எவனோ, பிதாவுக்கு முன்பாக நான் அவனை அறிக்கை செய்வேன். மனுஷர்களுக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ, அவனை என் பிதாவுக்கு முன்பாகவும் என்னுடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவனை நான் மறுதலிப்பேன். வசனம் இருக்கிறது, அவனை நான் மறுதலிப்பேன். நீங்க அறிக்கை செய்து கொண்டே இருங்க. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், தேவஜனமே, பாருங்க, ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியில யோனாவை எடுத்துக்கொள்ளுங்க. யோனக்கல்ல யோனா புத்தகத்தை வாசித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னார்,
மகனே, நினிவே பட்டணத்துக்கு போ, நினிவே பட்டணத்துக்கு போ என்று சொன்ன உடனே, ஆனால் யோனா தேவனுடைய பிள்ளைதான், ஆனால் தர்சீனுக்கு ஓடி போனார். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தர்சீனுக்கு ஓடி போனார். ஓடி போன உடனே என்ன தெரியுமா நடந்தது? ஒரு கப்பலை ஏறினார். தர்சீனுக்கு போக ஒரு கப்பலை ஏறினார். கப்பலை ஏறின உடனே புயல் காற்றுகள் கொந்தளிக்கிற ஒரு பெரிய புயல் காற்று, பெரிய ஒரு புயல் காற்று, அலைகள் அந்த படகு முழுவதும் நிரம்பத்தக்கதாக அலைகள் அந்த படவை மோதிக்கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷன் நிமித்தம் ஜெபிக்கிற மனுஷன் இருந்தாலும் சரி, கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தர் அவர் மூலமாக பாருங்க, அந்த படகுல எவ்வளவு பேர் இருந்தார்கள், அவர்கள் எல்லாம் அந்த புயல் காற்றுல சிக்கி தவித்தார்கள். நீ விளங்க வேண்டும், இந்த வார்த்தை உங்களுக்கு விளங்க வேண்டும், இந்த வார்த்தை விளங்க வேண்டும். நம்ம ஜெபிக்கிற ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் இதோ அதே வண்ணமாக தான் எப்படி யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த கப்பல் படகை ஏறினாரோ, அவரோடு சேர்ந்து அநேக ஜனங்கள் சிக்கி தவித்தார்கள். அதே வண்ணமாக தான் இன்றைக்கு ஏன் நீயும் நானும் சிக்கி தவிக்கிறோம்? நம்முடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை இல்லை. நான் ஜெபிக்கிறேன், ஒரு விடுதலை இல்லை. ஆனால் எங்கேயோ ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரெண்டு செவியை சாய்த்து இந்த வார்த்தையை நீ உற்று கவனித்து கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவச்சனமே, அல்லேலூயா, கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர் நிமித்தம் அந்த படகில் உள்ளவர்கள், அந்த போட்டில் உள்ளவர்கள், பெரிய புயல் காற்று, மரணம் வந்து சூழ்கிற ஒரு சமயத்துக்குள்ள அவர்கள் புலம்பி அழுது கதறினார்கள். இது யார் நிமித்தம், இது யார் நிமித்தம், இது யார் நிமித்தம் என்று தத்தளித்தார்கள். காப்பாற்ற ஒருவர் வரல. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஏன் நம்முடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை? கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஏன் நம்முடைய குடும்பத்தில் இந்த போராட்டம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஏன் நம்முடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள், துன்பங்கள், கண்ணீர்கள், ஒரு விடுதலை பார்க்க முடியவில்லை? ஏன் என் குடும்பத்தில் சமாதானத்தை பார்க்க முடியவில்லை? யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டுடைய சமூகத்தை தேடினாலும் சரி, ஆண்டுடைய சமூகத்தை நாடினாலும் சரி, கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். இவர் கீழ்ப்படியாமல் ஆண்டுடைய சத்தத்துக்கு விலகி ஓடினார். ஆனால் கர்த்தர் மறுபடியும் மனம் இறங்கினார். கர்த்தர் மறுபடியும் மனம் இறங்கினார். மறுபடியும் மனம் இறங்கி பாத்தீங்கன்னா சீட்டு போட்டார்கள். யோனாவுடைய பேரில் விழுந்தது. தூக்கி எடுத்து கடலில் போட்டார். தூக்கி எடுத்து அவர்கள் கடலில் போட்டார்கள். பெரிய மீன் வந்து அவரை விழுங்கிற்று. அந்த இடத்திலிருந்து, அதாவது இன்னும் பெரிய பிரச்சனையிலிருந்து குடும்பத்தை விட்டு விலகின உடனே, அந்த மனிதன் அந்த இடத்தை விட்டு விலகின உடனே பெரிய போராட்டம் விழுங்கிக் கொண்டது. அந்த போராட்டத்தை நின்றுதான் பார்த்தோம். நீ எப்பொழுது உணராமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, தேவ பிள்ளைகள் தான் நம்ம எப்பொழுது உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, பெரிய மீன் வந்து நம்மை விழுங்கிவிடும். பெரிய பிரச்சனை வந்து நம்மை விழுங்கிவிடும். அவனை விழுங்கிவிட்டதான கர்த்தர் மறுபடியும் மனம் இறங்கினான். இறங்கினவுடன் என்ன தெரியுமா சொன்னான்? ஆண்டவரே நம்ம கேட்டார்கள், ஆண்டவரே நம்ம இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவர் எங்க சொன்னாரோ, எங்க சொன்னாரோ அதே இடத்துக்கு அந்த மனிதர் ஓடி போனான். அந்த இடத்துக்கு ஓடி போனான் தேவச்சன். இன்றைக்கு நம்ம முறுமுறுப்புகளை குறித்து போன வாரமும் தியானித்தோம். இந்த வாரமும் தியானிக்க போகிற முறுமுறுப்புகளை குறித்து, ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியம் முறுமுறுப்பு, பெருமைகள், முறுமுறுப்பு, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள். இந்த முறுமுறுப்பை எடுத்து போட வேண்டும். என்னுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாம் கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். கணவன் மனைவிக்கு விரோதமாக முறுமுறுப்பு, மனைவன் கனைவிக்கு விரோதமாய் முறுமுறுப்பு, மருமகள் மருமகனுக்கு விரோதமாய், மருமகள் மாமியாருக்கு விரோதமாய், தகப்பன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகள் தகப்பனுக்கு, தாய் தகப்பனுக்கு விரோதமாய், அண்ணன் அக்கா தம்பை ஒவ்வொருத்தருக்கு விரோதமாய் முறுமுறுப்புகள். என்னுடைய பிள்ளைகளே, இந்த முறுமுறுப்புகள் மாற வேண்டும் இயேசுவின் நாமத்தினால். இது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு அருவருப்பான காரியம். இது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு அருவருப்பான ஒரு காரியம். காலையில் ஒரு தெய்வ செய்தி ஒன்று கேட்டேன்.
இது ரொம்ப அற்புதமாக இருந்தது. காலையில் எழுந்த உடனே ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த, பைபிள் தியானித்துக் கொண்டிருந்தோம். காலையில் எழுந்திருக்க முடியல. நைட் தூங்குதே ஒரு 2 மணிக்கு மேலே தூங்கணும். காலையில் லேட்டாக தான் எழுந்த, ஒரு 6:30 அப்படி எழுந்தேன். காலையில் எழுந்த உடனே தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டேன். எழுந்த உடனே அது என்னவோ ஒரு பழக்கமாய் மாறிடுச்சு. எழுந்த உடனே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். இன்னும் எங்கள் ஆயாங்க எப்படி இருந்தாங்க? எங்கள் ஆயா எப்படி தெரியுங்களா? 2 ஆயாங்க எங்களுக்கு. 2 பேரும் எப்படி தெரியுங்களா? எழுந்த உடனே நேராக போவாங்க, பாத்ரூம் போயிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்து ஃபஸ்ட்டு பைபிள் எடுப்பாங்க. இந்த 4 வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு 75 வயது 70 வயது அப்படி இருக்குதுங்க. 2 பேரும் காலையில் எழுந்த உடனே ஒருத்தர் ஒரு நேரத்தில் எழுந்திருப்பாங்க. பைபிள் இல்லாமல் அவங்க படிக்காமல் வெளியே போக மாட்டாங்க. ஒரு அதிகாரத்தை டெய்லி படிப்பாங்க. அது ஒன்று. இரவில் உறங்கும் பொழுது பைபிள் படிச்சுட்டு தான் உறங்குவாங்க. இது ஒரு ஹேபிட்டாக அவங்க வச்சுருக்காங்க. மரித்து போன எங்கள் தாத்தாவும் சரி அப்படிதான் அவரும் வைத்திருந்தார். எழுந்த உடனே தேவனுடைய வார்த்தையை தியானித்தேன். தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஒரு சின்ன யூடியூப்ல மொபைலை பார்க்கும்போது ஒரு செய்தி ஒன்று கேட்டேன். ஒரு யூடியூப்ல வந்து ஒரு மொபைல் பார்த்தேன். ஒரு ஊழியக்காரர் லைவ்ல போயிருக்குது, தூக்கத்தை பற்றி சொல்றாரு. திடீர்னு இந்த வெயில் காலம், நம்முடைய சபையில நல்லா ஏசி எல்லாம் போட்டு இருக்கிறோம், ஆமாவா இல்லைங்களான்னு சொன்னாங்க. கேட்கிறாரு அந்த ஊழியக்காரர். ஆமா, ஜனங்க ஆமாம் அப்படின்றாங்க, ஆமான்றாங்க. இந்த வருஷம் நம்ம 3 ஏசி போட்டிருக்கிறோம். அடுத்த வருஷம் அப்படியே நிற்க வச்சாரு. அடுத்த வருஷம் சொன்னாரு. சரி, இன்னும் 2 ஏசி தான் போட போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தேன் 3 ஏசி இருக்கிறது, அதுல 2 ஏசி நம்ம எடுக்க போகிறோம் வெயில் காலத்துல. புரியுதுங்களா? சிலர் எத்தனை பேருக்கு புரியுதுங்க? 3 ஏசி இருக்கிறது அடுத்த வருஷம் அப்படின்னாரு. சரி, இன்னும் 2 ஏசி தான் போடுவாரு நான் சொல்லுவாருன்னு பார்த்தாக்கா, இல்லை 2 ஏசி நம்ம இடத்துல ஒரே ஒரு ஏசி மட்டும் இருக்கட்டும். ஒரு ஏசியில் இவ்வளோ ஹாலுக்கே பத்தாது. இந்த ஹாலுக்கே 2 ஏசி பத்தும். இந்த வெயில் காலத்தில் அதுவும் கிளாஸ் ஃபுல்லாக நமக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக கிளாஸ். இன்னும் வெயில் உஷ்ணம் பயங்கரமாக தாக்கும். கிளாஸ்லாம் பயங்கர உஷ்ணம், பயங்கரம். அந்த வெயில் அந்த வெப்பம் பயங்கரமாட்டிக்கு உள்ள 2 ஏசி இருந்தால் நம்ம சமைக்கலாம். பார்த்தா 2 ஏசி நான் எடுத்துடுறேன். அவர் விவரிச்சார். என்ன விவரிச்சாருனாக்கா, இல்லை நான் ஏன் 2 ஏசி எடுக்க போகிறேன். ஏசி காற்று இருக்குது நல்லா, உங்களுக்கு அருமையான ஒரு தூக்கத்தை நீங்கள் போகிறீங்க, வந்து நல்லா குட்டி தூக்கத்தை போகிறீங்க. நீங்கள் வந்து ஆண்டு சமூகத்தில் 2 ஏசி எடுத்துட்டாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கட்சி போட வருவீங்க சபைக்கு. வந்து நீங்கள் என்ன செய்வீங்க? தொடச்சி நிலவு தண்ணியில் தொடச்சி நீங்கள் அமருவீங்க. அப்போதான் என் வார்த்தை உங்களுக்கு கிளீனாக கேட்கும். அப்போதான் என் வார்த்தைக்கு நீங்கள் தெளிவாக பதில் கொடுப்பீங்க. அவர் இன்னொரு ஸ்டோரி சொன்னார். இவர் எங்கள் கூட்டத்துக்கு போயிருந்தாலும் அந்த ஊழியக்கார் கூட்டத்துக்கு போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திறந்த வெளி, அவுட்டோர்னா ஒரு திறந்த வெளி, ஒரு கிரவுண்டில் கூட்டம் வைத்தாங்களாம். ஒரு நாளைக்கு முன்பாக அந்த ஊழியக்கார் போனாராம். போய் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உடனே அந்த ஊழியக்கார் பிரசங்கித்திருக்கிறான். அநேக பேர் தூங்கிட்டான். வேற ஒரு ஊழியக்கார் பிரசங்கித்தரான். கொஞ்சம் பேர் தூங்கிட்டாங்க. தூங்கிட்ட உடனே இவர் பார்த்து யோசனைங்கிறாரா, ஏன் இவங்க இப்படி உரையிடுகிறாங்க? கத்தி பிரசங்கிச்சு விடுறாரா. பார்த்தா திடீர்னு எங்கோ இருந்து ஒரு நாய் வருதான். ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூட்டத்தில் மத்தியில படுத்துட்டு இவன் செய்தியெல்லாம் கேட்டே இருந்தான். அந்த நாய் பார்த்துட்டே இருந்தான். இவன் செய்தி கேட்டுச்சேன்னு தெரியல. இவனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டான். கீழே நாய் உட்காந்து பார்த்துக்கிறீங்களா, அப்படியே படுத்துச்சான். மண்ணில் தலையில வச்சான். பார்த்தா அது தூங்கிடுச்சான். சதுர ஒரே சிரிப்பா இருந்துச்சு. காலையில கேட்கும் பொழுது தேவச்சு பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். நம்ம சபையில் அப்படிப்பட்டவங்க யாரும் இல்லை. ஆமென். நம்ம சபையில் அப்படிப்பட்டவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? உறங்குறவங்க இருக்கீங்க. சபைக்கு வந்து உறங்குறவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? சரி, உறங்குறவங்களால ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உறங்குறவங்களால ஒரு அல்லேலூயா. தூங்குறவங்களால ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பாஷையில சொல்றேன். தூங்குறவங்களால ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நித்திய மாணவரெல்லாம் வந்து அல்லேலூயா இல்லைன்னா யாரும் நித்திய மாணவர்கள். பாத்தீங்களா, நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஏசி போடுறேன். இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். தேவச்சனமே, கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். இந்த கீழ்ப்படிதல், யோனா கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் பார்த்தீங்களாக்கா அவரை விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார். நீங்கள் கீழ்ப்படிங்க. அதாவது எதுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும்? இந்த முறுமுறுப்புகளை எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தில். இந்த முறுமுறுப்பு உன்னிலிருந்து நீ எடுத்து போட வேண்டும்.
இஸ்ரவேல் ஜனங்க போன முறை பார்த்தோம், முறுமுறுத்தார்கள். போன முறை எத்தனை இடத்துல முறுமுறுத்தார்கள்? மூணு முறுமுறுப்புகளை பார்த்தோம். முதலாவது, செங்கடல் கரையில நின்று முறுமுறுத்தார்கள். யாருக்கு விரோதமாக? மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். மாராவிலே கசப்பு நிறைந்த தண்ணீரை பார்த்து முறுமுறுத்தார்கள், மோசேக்கு விரோதமாக. மூன்றாவது, சீனாய் வனாந்திரத்தில் சாப்பாடுக்காக முறுமுறுத்தார்கள், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக தேவன். இன்றைக்கு ஒரு 3 விதமான முறுமுறுப்புகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு 3 விதமான முறுமுறுப்புகளை குறித்து நல்லா புரிந்து கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து அந்த கானானை சுதந்திர வரைக்கும் 40 வருஷங்கள் பிரயாணம் செய்தார்கள். அந்த 40 வருஷத்துல 12 இடங்களில் அவர்கள் முறுமுறுத்திருக்கிறார்கள். 12 இடங்களில் அவர்கள் முறுமுறுத்திருக்கிறார்கள். முடிந்தவங்க எழுதி கொள்ளுங்க. நான் இதை வாட்ஸ்அப் குரூப்ல நான் எழுதி இந்த முறுமுறுப்புகள் எல்லாம் குறித்து முடிந்துட்ட உடனே எல்லாத்தையும் எழுதி இங்கிலீஷ்ல கன்னடாவில் எழுதி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறேன் தேவச்சானல். அதுக்குன்னு நீங்க எழுதாம இருக்காதீங்க, எழுதி கொள்ளுங்க. எழுதிக்கிறவங்க எழுதி கொள்ளுங்க. இந்த இடத்துல பாருங்க, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 4வது முறுமுறுப்பு. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1 - 7 வரைக்கும் நம்ம வாசிக்கலாமா இந்த வேளையில? 17ஆம் அதிகாரம் 1 - 7 வரைக்கும். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் கவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் நாடு மாடுகளையும் தண்ணீர் தானத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, நான் இந்த ஜனங்களுக்கு என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்களுக்கு குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின நிமித்தம் முறுமுறுப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பார்வையில ஒரு அருவருப்பு என்று நீங்கள் அறிய வேண்டும். தேவச்சனமே, தேவனுக்கு விரோதமாகவும் சரி, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் சரி, விசுவாசிகளுக்கு விரோதமாகவும் சரி, உங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு விரோதமாக சரி, எந்த முறுமுறுப்புகளும் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் நடுவில் இந்த முறுமுறுப்பு என்ன செய்யும் என்றால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிற்க வைக்கும். இந்த ஆசீர்வாதத்தை தடுத்து நிற்க வைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரெவித்தீவிலே இவர்கள் நிற்கிறார்கள். ரெவித்தீவிலே நின்ற உடனே பார்க்கிறார்கள், தண்ணீர் இல்லாமல் தாகத்தினால் சோர்ந்து விடுகிறார்கள். ஆனால் சொந்த உடனே கொஞ்சம் படிக்கலாம், 2 படிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? பாத்தீங்களா, மோசேயுடன் வாதாடுகிறார்கள், சண்டையிடுகிறார்கள். மோசே இடத்துல சண்டையிடுகிறார்கள். தேவன் சனமே, மோசே ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, என்கிட்ட நீங்க சண்டை போடாதீங்க, கர்த்தரிடத்துல போய் முறையிடுங்க. அவர் தான் உங்களை உண்டாக்கினார், அவர் தான் உங்களுக்காக அடிக்கப்பட்டார், அவர் தான் உங்களுக்காக நொறுக்கப்பட்டார். நான் இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிற ஒரு வார்த்தை, உங்களுக்கு எந்த பிரச்சனையில் போராட்டம் இருந்தாலும், ஐயோ இந்த வேலை ஊழியக்காரனிடத்துல சொன்னே இந்த பிரச்சனைக்கு போலையே, இல்லை எந்த பிரச்சனை நான் விடுதலையாக்க முடியாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான், கர்த்தரை மாத்திரம்தான் உங்களுக்கு காண்பிப்பேன்.
என்னை காண்பிக்க என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கர்த்தரை மாத்திரம் தான் அவங்களிடத்துல காண்பிப்பேன் தேவச்சனமே. அப்பொழுது மோசே கர்த்தரை காண்பிக்கிறார். கர்த்தரை காண்பித்த உடனே என்ன நடக்கிறது பாருங்க. 3வது வசனம். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் கவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் கவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். அந்த இடத்துல அடிமைத்தனத்தில் இருந்ததை மறந்து விட்டார்கள் இந்த ஜனங்கள். மறந்துவிட்டு ஆண்டவர் கிருபையாய் இறங்கி, ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இறங்கி அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். வந்த உடனே மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். ஏன் எங்களை கொண்டு போட, யாராவது எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் கொண்டு போட நீர் ஏன் கொண்டு வந்து கொன்று போட நீர் ஏன் கொண்டு வந்தீர்? ஏன் கொண்டு வந்தீர்? சிலர் சொல்கிற காரியங்கள் உண்டு. புது ஆத்மாக்களை ரட்சிப்பு நாங்க கொண்டு வந்து விடுவோம், கொண்டு வந்து விடுங்க பாருங்க சொல்வது உண்டு. நாங்க அதில் இருந்தாவே நல்லா இருந்திருப்போம். வேண்டாம், அப்படிப்பட்ட வார்த்தைகளை விட்டு விடுங்க தேவச்சனமே. நாங்கள் அதில் இருந்தால் இது இப்படி இருந்திருப்போம், அப்படி இருப்போம். இல்லை, நம்ம எல்லாம் அபிஷேகிக்க பண்ணப்பட்டவர்கள், இது விளங்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தர் உனக்கு விரோதமா ஒரு காரியம் செய்ய மாட்டார், நீ ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் நம் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார் தேவச்சனமே. பாருங்க, இந்த ஜனங்கள் ரெவித்தீவில் முறுமுறுக்கிறார்கள், ஆனால் கர்த்தர் மனம் இறங்குகிறார். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, கர்த்தர் மனம் இறங்குகிறார். இறங்கின உடனே கர்த்தர் என்ன தெரியுமா செய்கிறார்? கன்மலையிலிருந்து தண்ணீரை வர வைக்கிறார். எப்படியா? 6வது வசனம் சொல்கிறது, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி. அந்த கன்மலையை அடித்த உடனே அவருடைய தாகங்கள் தீர்க்கப்பட்டது தேவச்சனமே. அதுதான் புதிய ஏற்பாட்டில் என்ன தெரியுமா நம்ம சொல்கிறோம்? இயேசுவின் ரத்தம் என்று சொல்கிறோம். இந்த இடத்துல கன்மலை என்று சொல்லப்படுகிறது இல்லையா? எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றீங்க? அவர்களுக்கெல்லாம் நம்ம ராபஜனம் திருவிருந்து கொடுப்போம். அதே புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொண்டால் இந்த இடத்துல இந்த கன்மலை, இந்த கன்மலை யார் என்றால் கிறிஸ்து. இந்த கன்மலை யார் என்றால் கிறிஸ்து, இயேசுவானவர் இந்த கன்மலை. புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த கன்மலையே கிறிஸ்து என்று பவுல் அந்த கொரிந்தி பட்டணத்துக்கு எழுதுகிறார். அந்த கன்மலையை ருசித்து பார்த்தார்கள், அவருடைய ரத்தத்தை ருசித்து பார்த்தார்கள் தேவச்சனமே. முறுமுறுப்புகளை எடுக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். அப்பொழுதுதான் அந்த பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். தாகத்தினால் சோர்ந்திருக்கலாம், ஜீவ தண்ணீர் அவ்விடத்தில் இருக்கிறது. நம்முடைய தாகங்களை தீர்க்க முதலாவது ரெவித்தீவில கன்மலையை பிளந்து ஆண்டவர் தண்ணீரை வரவழைத்தார் ஐயா. அதுக்கு அடுத்தது எடுத்துக்கொள்ளலாம். எனாகமம் 11ஆம் அதிகாரம். எனாகமம் 11ஆம் அதிகாரம் 3 6 வரைக்கும் ஒரு வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டான். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். பாத்தீங்களா? இந்த இடத்துல அதாவது இன்றைக்கு 2வது பாயிண்ட் உங்கள் நடுவில் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இறைச்சிக்காக முறுமுறுத்தார்கள், கறிக்காக முறுமுறுத்தார்கள் தேவச்சனமே. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 12 முறுமுறுப்புல இது 5வது முறுமுறுப்பு. போன வாரம் 3 முறுமுறுப்புகளை பார்த்தோம். இந்த வாரம் 3 முறுமுறுப்புகளை பார்க்க போகிறோம். அது 2வது பாயிண்ட். ஆனால் அவர் 12 இடங்களில் முறுமுறுத்தார்கள். அந்த 12வது இடத்துல 5வது இடத்துல அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஒவ்வொன்றாக அவர்கள் எங்கெங்க பாளையம் இறங்கினார்கள், எங்கெங்க பிரயாணம் செய்தார்கள், எந்தெந்த இடத்துல முறுமுறுத்தார்கள்.
இந்த 12 முறுமுறுப்புகள் முடிந்தவுடனே நல்லா கேளுங்க. இந்த 12 முறுமுறுப்புகள் முடிந்தவுடனே நம்ம செய்தி முடிந்த உடனே அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா நமக்கு தலைப்பா இருக்கும்? அவர்கள் முறுமுறுப்பு நிமித்தம் எப்படி மடிந்து போனார்கள். இந்த செய்தியில் நான் கொண்டு வரவில்லை, நீங்க குழம்பி விடுவீர்கள். நான் உங்களை குழப்பணும் என்று நான் பாத்தீங்கன்னாக்கா, நாங்கள் குழப்பணும் என்று நான் இந்த இடத்துல வரல. தெளிவாக இந்த வார்த்தைகளை உங்கள் நடுவில் பேசலாம். முறுமுறுப்பு நிமித்தம், அவர்கள் முறுமுறுப்புகள் நிமித்தம் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். ஆசீர்வாதத்தை இழந்து போனதை மாத்திரம் அல்லாமல் எப்படி மரித்து போனார்கள். எப்படி மரித்து போனார்கள். இந்த 12 இடங்களில் முறுமுறுத்தார்கள். ஒன்று பின்பாக ஒன்று, ஒன்று பின்பாக ஒன்று, ஒன்று பின்பாக ஒன்று, 12 இடங்களில் முறுமுறுத்தார்கள். ஆனால் அவர்கள் முறுமுறுத்தார்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்தார். கர்த்தர் அற்புதங்களை செய்தார். செய்தது மாத்திரமல்லாமல் அவர்களை தண்டித்தார். அவர்களை தண்டித்தார். வெறும் நான் முறுமுறுத்துறேன், கர்த்தர் இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து விட, கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஆனால் அதுக்குரிய தண்டனை உண்டு. அதுக்குரிய தண்டனை உண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு. மற்றவர்களுக்கு, அதாவது புறஜாதிகளுக்கு ஆண்டவர் மன்னிப்பாரா, மனம் இறங்குவாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் மனம் இறங்க மாட்டார். இரட்சகர் யார் என்று தெரியும், மகிமை எப்படிப்பட்டது என்று தெரியும், அவருடைய சமூகம் எப்படிப்பட்டது என்று தெரியும், அவர் மன்னிக்கிற தேவன் என்று தெரியும். நீ மேலும் 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 நீ முறுமுறுத்தால் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். விளங்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியம் நன்றாக விளங்க வேண்டும். பாருங்க, 5வது முறை இந்த இன்றைக்கு 2வது குறிப்பு எங்க தெரியுமா? இறைச்சிக்காக முறுமுறுக்கிறார்கள். தாபேராவிலே முறுமுறுக்கிறார்கள் தேவச்சனமே, கறிக்காக. ஆனா அவங்க என்ன தெரியுமா சாப்பிட்டாங்க அந்த இடத்துல? இறைச்சி சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன தெரியுமா சாப்பிட்டாங்க அந்த இடத்துல இருக்கு பாருங்களா? 4-5 வசனங்கள் அப்படி தொடர்ச்சி படிங்க. இல்ல 11ஆம் அதிகாரம் ஏனாகமம் 4வது வசனம் 5வது வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? பாத்தீங்களா? இறைச்சியை புசிக்க கொடுப்பவன், இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? கர்த்தர் அவ்வளவு மகிமையாய் நம்மளை நடத்தி கொண்டு வந்தார். அந்த ஜனங்களை அவ்வளவு மகிமையை நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் வந்து இந்த இடத்தில் நின்று அந்த தவறெல்லாம் நின்று முறுமுறுக்கிறார்கள். இறைச்சியை கொடுப்பவன் யார்? மன்னாவுடைய அது மன்னா யாரு சாப்பிடுற உணவு தெரியுங்களா? பரலோகத்துல தேவர்கள் சாப்பிடுற உணவு, பரலோகத்துல தேவ தூதர்கள் சாப்பிடுகிற உணவு. சாரி, தேவர்கள் தேவனுடைய தூதர்கள் சாப்பிடுகிற உணவு. அது புதிய ஏற்பாட்டுல இயேசுடைய சரீரம். அது இயேசுடைய சரீரம். தூதர்களுக்கு கொடுக்காமல் அந்த சரீரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். கர்த்தர் நமக்கு கொடுத்தார். தேவச்சனமே, கர்த்தர் செய்த அற்புதத்தை மறந்துவிட்டு வந்து இறைச்சிக்காக, ஒருவேளை இறைச்சிக்காக முறுமுறுக்கிறார்கள். மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். தேவச்சனமே, முறுமுறுத்த உடனே பாருங்க அவங்க எகிப்துல என்னென்ன சாப்பிட்டாங்க கொஞ்சம் பாருங்களா. படிக்கலாம், 5வது வசனத்தை படிக்கலாம். எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளைக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைத்து பார்க்கிறாங்க. மச்சங்களை கூட சாப்பிட்டுருக்காங்க அவங்க, மச்சங்களை கூட சாப்பிட்டுருக்காங்க. ஆனா காய் வகைகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. இறைச்சி டெய்லியும் கிடைக்க நினைக்கிறீங்களா? அடிமைகள் அவங்க. இறைச்சி கிடைக்காது. ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை, அப்படிதான் அவங்களுக்கு இறைச்சி கிடைக்கும். தேவச்சனமே, அவங்க நினைத்து பார்க்கிறாங்களா? அவங்களால பிரியாணி டெய்லியும் பிரியாணி திருப்தியாய் அந்த எகிப்து ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனங்களே வாங்கம்மா என் பிள்ளைகளான்னு சொல்லிட்டு அழைத்து அமர வைத்து, ஒரு சோஃபா போட்டு அமர வைத்து, இந்தா நீங்க இது நல்ல உணவு, இதை நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாவே. அப்போ வெள்ளி தட்டுல தாம்பூலத்துல கொண்டு வந்து இவங்களுக்கு சாப்பாடத்தை கொடுத்த மாதிரி இந்த இடத்துல நின்று இவர்கள் பேசுகிறார்கள். எவ்வளவு பெருமையாக பேசுகிறாங்க பாருங்க. அந்த இடத்துல இருந்து இல்லையா மோசே, அந்த இடத்துல இருந்து இல்லையா அந்த காய் சாப்பிட்டோம், இந்த காய் சாப்பிட்டோம் என்று பெருமையா சொல்கிறார்கள். கர்த்தர் செய்கிற அற்புதத்தை மறந்து விட்டார்கள் அந்த ஜனங்கள். அவர்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்கள் என்று மறந்து விட்டார்கள் அந்த ஜனங்கள்.
இன்றைக்கும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்களை செய்து நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் சில இடத்துல முறுமுறுப்புகள், இது நிமித்தமுடைய ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது. இது நிமித்தமுடைய ஆசீர்வாதங்கள் தடுத்து சாத்தான் நிற்க வைக்கிறான். கர்த்தருக்கு பிடிக்காது. முறுமுறுக்கிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். நல்ல விலகிக் கொள்ளுங்க. முறுமுறுக்கிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பு. கர்த்தருடைய பார்வைக்கு கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் தேவச்சனமே. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள் யாராவது வெட்கமடைவார்களா? கர்த்தர் நம்மளை அழைத்துட்டாரு. கர்த்தர் நம்மளை அழைத்துட்டாரு. நம்மளை விட்டு விடுவாரா? அனாதைகளாய், திக்கற்றவர்களாய்? அதே அதிகாரத்துல 18, 19, 20 படிக்கலாம். கர்த்தர் அவங்க எப்படி போஷித்துட்டாருன்னு சொல்லி கொஞ்சம் படிக்க பார்க்கலாம். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல்லின்றார். பாத்தீங்களா, இந்த இடத்துல கிளீனா சொல்லுது. நாங்க ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம்? ஒருவேளை சாப்பாட்டுக்காக மகிமையுள்ள ராஜாவை மறந்து விடுகிறோம் ஐயா. ஒருவேளை உணவுக்காக, அதாவது நீங்க இந்த இடத்துல உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைச்சிக்கு. நீங்க அந்த இடத்துல உங்களுடைய பலவீனத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ணி பாருங்க, நிரப்பி பாருங்க. இந்த பலவீனத்துக்காக மகிமையுள்ள ராஜாவை நான் மறந்து விடுகிறேனோ? இந்த ஜனங்க பாருங்க, படிக்கலாம். இந்த ஜனங்க பாருங்களா, 20வது வசனம், கர்த்தரை அசட்டம் பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே. ஒரு சின்ன ஒரு காரியத்துக்காக மகிமையுள்ள ராஜாவை, அந்த மகிமையுள்ள ராஜாவை தேவச்சாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த மகிமையை எழுந்து போக கூடாது தேவனுடைய பிள்ளைகள். அந்த மகிமையை எழுந்து போகக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமென் சொல்லுவோமா? புரியுதுங்களா? எல்லாருக்கும் புரியுதுங்களா? புரியலையா? யாருக்காவது புரியலைங்களா? நான் மறுபடியும் விவரிக்கணுங்களா? புரியுது இல்லைங்களா? அப்போ அந்த இறைச்சிக்காக மகிமையுள்ள ராஜாவை அசட்டம் பண்ணினார். இன்றைக்கு எந்தெந்த இடத்துல கர்த்தரை நம்ம அசட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஐயா? இந்த அருண், இந்த போதகர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டார். கர்த்தர் ஒருவர் தான். ஏசப்பா மாத்திரம் தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் காண்பிப்பேன். எந்த இடத்திலும் என்னை நான் பெருமைப்படுத்தி இருக்க மாட்டேன். எந்த இடத்துல நான் தான் என்று என்னை நான் மகிமைப்படுத்தி இருக்க மாட்டேன். கர்த்தர் ஒருவர் தான் ஐயா. கர்த்தர் ஒருவர் தான் தேவச்சனமே. அந்த பிரயர்கள், குழந்தைகள் அழுகிறதை போல நான் அழுகிறேன் தினந்தோறும் ஆண்டுடைய சமூகத்துல. அந்த காலை பிரயர்ல, இரவு பிரயர், ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த இரவு பிரயர்ல, நம்ம அந்த 8 மணி பிரயர்ல, ஐயோ, ஒரு குழந்தை கண்ணீர் சிந்தி கதறுவதை போல முழங்கால் படியிட்டு எப்படி கதர்ன தெரியுமா? கர்த்தர் ஒருவர் அறிகிறவராய் இருக்கிறார் தேவச்சனமே. என் கண்களெல்லாம் அந்த இடமெல்லாம் கண்ணீராய் மாறிவிட்டது. முழங்கால் படிட்டு 2 கரத்தை வானத்துக்கு நேராக தகப்பனே கதறிக்கொண்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த போதகர் நிமித்தம் நீங்கள் பரலோகம் போக முடியாது. கர்த்தர் நிமித்தம் மாத்திரம்தான் ரட்சிப்பையும் மகிமையும் சுதந்திரிக்க முடியும் தேவச்சனமே. கர்த்தர் ஒருவர் தான் உங்களுக்கு. அவரை அல்லாமல் வேற யாருமே இல்லை. அவரை அல்லாமல் வேற யாருமே இல்லை. பாருங்க ஆண்டவர் அவனை எப்படி போஷித்தாரா? எத்தனை நாள் போஷித்தாரா? பாருங்க 19வது வசனம் சொல்லுது, நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் முழுவதும் காலை மதியம் இரவு. காலையில மதியம் இரவு, காலையில மதியம் இரவு. எப்படி தெரியுமா? அவங்க சாப்பிட்டு திருத்திட்டு இந்த நல்லா சூட காரமா சாப்பிட்டாக்கா எப்படி இருக்கும்? மூக்குல இருந்தெல்லாம் காரம் அப்படியே தாங்க முடியாது நம்மளுக்கு. தொடச்சுனே இருப்போம். வேறு தண்ணி வந்து மூக்கு சைட்ல எல்லாம் தொடச்சு நிற்போம். இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்களை போஷித்து மூக்குல இருந்தெல்லாம் அந்த தண்ணீர் வடிந்து ஓடி இருக்கிற
போஷிக்கிறார் அவருடைய பிள்ளைகளை, அப்படி போஷிக்கிறார் நம் தேவனாகிய கர்த்தர். முழுமுத்திருக்கலாம், சரி பரவாயில்ல மகன், பரவாயில்ல, நம்மளை போஷிக்கிறேன், நம்மளுக்காக இருக்கிற நம்மளை போஷிக்கிறேன்னு சொல்றாங்க. நமக்கு நேரம் கடந்து விட்டது. அதுக்கு அடுத்தது பாருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். ஆரோன் கோல் துளிர்த்த போது மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. அதே என்னாகும் 17ஆம் அதிகாரம் 1 to 13 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் தியானித்து பாருங்க. ஆரோன் கோல், அதாவது 12 கோத்திரங்களில் ஒவ்வொரு கோல்களை கொண்டு வருகிறார்கள். அதில் ஆரோன் கோல் துளிர் விடுகிறது. அவருக்கு விரோதமாக அந்த கோல் துளிர் விட்டது நிமித்தம் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் தேவஜனங்கள். அதாவது மோசேக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். இது 6வது முறுமுறுப்பு, அதாவது தொடர்ச்சியாக 6வது முறுமுறுப்பு. இந்த நாளில் 3வது முறுமுறுப்பு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆரோனுடைய கோல் துளிர்க்கும் போது முறுமுறுத்தார்கள். துளிர் விடும். அவங்க மேல வந்துட்டாங்க. ஐயோ, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? ஒரு நாளைக்கு பேசாதீங்க தேவஜனங்கள், ஒரு நாளைக்கு சொன்னாங்க. கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீங்க அவங்களுக்காக ஒரு காலம் ஜெபித்திருப்பீங்க. உங்களுக்கு ஜெபத்து நிமித்தம் அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார். அவங்களை பார்த்து பாரு, அவங்களுக்கு மாத்திரம் இந்த வளர்ச்சி, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது? ஒரு நாளும் இருக்காதீங்க. அவன் வெறும் ஒரு கோல் தான் துளிர்விடும். ஜீவநதி நமக்குள் பொங்கி எழுகிறது தேவஜனங்கள். ஜீவநதி நமக்குள் பொங்கி எழுகிறது. அந்த நதி போற இடமெல்லாம் செழிப்பது. எங்கெல்லாம் அந்த நதி ஓடுகிறதோ போற இடமெல்லாம் செழிப்பு. அதுபோல நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துவார். போற இடமெல்லாம் செழிப்பாக நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அந்த முறுமுறுப்பை குறித்து இன்றைக்கு நம்ம இடத்துல பேசியிருக்கிறார். கீழ்ப்படிங்க, அவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. மாற்றுங்க. உங்களால முடியலையா? ஆவியானவருடைய உதவி கேளுங்க. ஆவியானவருடைய உதவி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்துவார். அவர்தான் உங்களை பலப்படுத்த முடியும். ஆவியானுடைய உதவி அதிகமாக கேட்கணும். கடைசி நாட்கள்ல ஆவியானுடைய உதவி அதிகமாக கேட்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரே, ஆவியானவரே, பிதாவின் ஆவியானவரே, குமாரன் ஆவியானவரே, எனக்கு உதவி செய்ய, பரிசுத்தம் உள்ள ஆவியானவரே எனக்கு உதவி செய்ய கேளுங்க. நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர். இந்த இடம் முழுவதும் தேவன் ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். போன வாரம் அப்பா இந்த இடத்துல நின்று ஆராதனை செய்து கொண்டிருக்காங்க. நான் அந்த இடத்துல அமர்ந்த கடைசியில் அமர்ந்து கொண்டிருந்தோம். இந்த ஆலயம் எல்லாம் முடித்துட்டு உடனே பிரியாவுக்கு நான் சொன்னேன், பிரியா, 2 ரெக்கைகள், அதாவது வளைந்து 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 2 ரெக்கை, அதாவது 2 சிறகு 2 பக்கம் ரெக்கைகள் அடிக்கிறதை போல அதில் நடுவில் ஒரு வெள்ளாங்கி தரித்தவர் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறார். அதை நான் பார்த்தேன், ஆராதிக்கும் பொழுது தேவச்சனமே அந்த மகிமை நான் உணர்ந்தேன். நேற்றைய தினத்துல ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஊழியத்துக்கு போன உடனே அந்த வீட்டை பார்த்தேன். போய் அமர்ந்து அந்த வீட்டுக்குள்ள அமர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா சகோதரி அவர்களும் அவர்களோடு அவருடைய மகள், பெண் பிள்ளை இருவரும் அமர்ந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தை பல மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கு அவன் வீட்டுக்கு போனேன். 1:30 மணிக்கு தான் நான் வெளியே வந்தேன் அவன் வீட்டில இருந்து. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம். பல மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை பேச 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 என்ன தெரியுமா நடக்கிறது? அந்த கூடாரத்துக்குள்ள நான் சொல்லல உங்களுக்கு, அந்த கூடாரத்துக்குள்ள என்ன தெரியுமா நடக்கிறது? அவருடைய முகங்கள், அவருடைய கைகள், அவருடைய கால்கள் பார்க்க முடியல. அந்த வெள்ளாடை தரித்தவர் அப்படியே இறங்குகிறார். அந்த கண்களை திறந்து தரிசனம், சொப்பனம் அல்ல. சொப்பனம் என்றால் உறங்கும் பொழுது வருகிறது சொப்பனம். தரிசனம் என்றால் கண்களை திறக்கும் பொழுது பார்க்கிறதா. நான் பார்க்கிறேன். நான் எப்படி பார்க்கிறேன்? அந்த தரிசனம் அப்படியே இறங்குகிறது அந்த இடத்துல. நான் இந்த பக்கம் பார்க்கிறேன், இந்த இடத்துல அந்த தரிசனங்கள் அப்படியே இறங்குகிறது. நான் எப்பப்பெல்லாம் அதிகரிக்கிறது என்னுடைய ஜெபங்கள் ஆண்டவரோடு நான் எப்போது நெருங்குகிறேனோ அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட தரிசனங்களை தேவனாகிய கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறாரையா. ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தார் தேவச்சனமே. நான் சும்மா இல்லை, வீட்டில் ஆண்டுடைய சமூகத்தில் தேவனுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டு
ஐயா அந்நிய பாஷை பல மணி நேரம் அந்நிய பாஷை, இப்போ பல மணி நேரம் அந்நிய பாஷை மாறி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஐயா கடைசி நாட்கள்ல வாழ்கிறோம் என்று தேவனுடைய பிள்ளைகள் உணர வேண்டும். இன்னும் ஏனா தானமோ ஏதோ வாழாதீங்க, இது வரைக்கும் நம்ம வாழ்ந்திருக்கலாம், இனி ஏனா தானம் வாழாதீங்க, கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை எடுத்தாலும் பாத்தீங்கன்னா கடைசி நாட்கள் என்னென்ன சம்பவிக்க வேண்டுமோ எல்லாமே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது, எல்லாமே சம்பவிக்கிறது. நமக்கு கூட இருக்கிறவங்களே நல்லா பேசுவாங்க, நம்ம கூட இருக்கிறவங்களே நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. திடீர்னு எப்பொழுது எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. வேத வசனம் உரைக்கிறது தான் மத்திய 24ஆம் அதிகாரம் உரைக்கிறது. நமக்கு விரோதமாக எழுப்புவார்கள், நமக்கு விரோதமாக பேசுவார்கள், நம்மளே குத்துவார்கள், நமக்கு முன்பாகவே கேவலம் கேலி பரிகாசம் செய்வார்கள். கடைசி நாட்கள் இதெல்லாம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் இரட்சகருடைய ரகசிய வருகை இருக்கிறது. தேவ ஜனமே, ஐயா எல்லாத்துக்கும் நீ தப்பித்து விழித்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய வருகைக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒன்றுதான், ஆண்டுடைய சமூகம் மாத்திரம்தான். தேவ ஜனமே, இன்னொரு காரியம் நான் சொல்லட்டுங்களா? ஐயா இந்த உலகத்தில் நீ யாரை நம்புறாய், யாரை விடுக்கிறாய், யாரை விட்டு விடுகிறாய்? இல்ல கர்த்தரை மாத்திரம் நீ விடாதீங்க. கர்த்தருடைய பிரசனத்தை மாத்திரம் நீங்க விட்டு போகாதீங்க. ஆவியானுடைய அந்த மையமையை மாத்திரம் நீங்கள் விடக்கூடாது. தேவ ஜனமே, அரை மணி நேரம் ஆராதிக்கிறீங்களா? அரை மணி நேரம் உடைய ஜபங்கள் இருக்கிறதா? வேண்டாம் வேண்டாம். அரை மணி நேரம் இந்த காலத்துல பத்தாது. உங்களுக்கு விரோதமா வருகிற சத்துருக்களை மேற்கொள்ள, உங்களுக்கு விரோதமா வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்ள, உங்களுக்கு விரோதமா வருகிற துன்பங்களை மேற்கொள்ள இந்த அரை மணி நேரம் பத்தாது. உடைய ஜபத்தை நீ 1 மணி நேரமாய் மாற்று. உடைய ஜபத்தை நீ 1 மணி நேரமாய் மாற்று. ஆண்டவர் சொல்கிறார் தம்முடைய சீஷர்களை பார்த்து, 1 மணி நேரமாவது நீ விழித்திருந்து ஜபிக்க கூடாதா? ஏன் தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு? இதோ ஒரு ஆபத்துகள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்திலிருந்து இதோ நீங்கள் தப்பிக்க வேண்டும். நான் அல்ல, நீங்கள் தப்பிக்க வேண்டும், நீங்கள் தப்பிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார் விழித்திருந்து 1 மணி நேரமாவது ஜபிக்க கூடாதா? ஐயா நம்ம சபையில ஜபங்கள் அதிகரிக்கிறார். ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஒரு ஜப தூபத்தை சபைக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஜப தூபத்தை ஆண்டவர் ஒரு புகையை போல எழுப்பியிருக்கிறார். இது பத்தல, நம்ம என்ன ஜபிக்க போகிறோம், என்ன ஜபிக்க போகிறோம் யோசித்த ஆண்டவரே, காலையில 1 மணி நேரம் எழுத உடனே காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாங்க சும்மா இருக்கோம். அப்ப பகலில் 1 மணி நேரமாவது ஆண்டு சமூகத்தில் யாரும் வீட்டில் இருக்கணும். அந்த 1 மணி நேரம் ஆண்டு சமூகத்தில் நம்ம தேடலாமே அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. நான் யாரையும் வற்புறுத்த மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் நீங்க குடும்ப சூழ்நிலைகள் எனக்கு தெரியும், நிறைய பேர் கலந்து கொள்றீங்க. 1 மணி நேரம் 12 1 மணி நேரம் 1 மணி வரைக்கும் 1 மணி நேரம். இது எப்படி தெரியுமா இருக்கும்? வெறும் அந்நிய பாஷை, வெறும் அந்நிய பாஷை, வெறும் அந்நிய பாஷை. 1 மணி நேரம். எனக்கு ஒரு ஷாக்கிங். நான் உட்காந்து பேசுற பிரியா சொல்றேன், பிரியா எதுக்குன்னு தெரியல, ஆண்டவர் இவ்வளவு ஜபத்தை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். தனிப்பட்ட விதத்துல எவ்வளவு ஜபங்கள், தனிப்பட்ட விதத்துல எவ்வளவு ஜபங்கள் கேளுங்களா. அப்பா அம்மா பார்க்கறதுக்கு நான் எவ்வளவு நாள் ஆச்சு வீட்டுக்கு போயிட்டு 1 வாரம் இருக்குதுங்க அவங்கள பார்த்து. நான் 1 வாரம் ஆச்சு. அப்ப என் ஜபங்கள் எந்த அளவுக்கு இன்னும் ஆண்டவருக்குள்ள பலப்பட்டு இருக்குன்னு சொல்லி யோசித்து பாருங்க. ஒரு மணி நேரம் கூட நான் சும்மா இல்லை, சும்மாவே என் நேரத்தை நான் செலவழிக்க கூடாது. இந்த வாரம் முழுவதும் அநேக ஊழியர்கள் வேற தடைப்பட்டது. பாத்தீங்களா, போற இடமெல்லாம் எந்த இடத்துல நான் ஊழியத்துக்கு கூட போல இந்த வாரம் சரியா அவனுடைய சமூகத்துல அதிக நேரம் காத்திருந்தேன். மகிமையை உணர்ற ஆளுடைய சமூகத்துல மகிமையை உணர்ற தேவச்சனங்க. சில நேரத்தில் இந்த பகுதி வலிக்கும், சில நேரத்தில் இந்த பகுதி வலிக்கும், சில நேரத்தில் இந்த பகுதி வலிக்கும். நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், போயிட்டு டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுப்பாங்க. யோசிப்பேன், நேற்று ஒரு இடத்துல ஒரு கடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் நேற்று. அப்போ இந்த இடத்துல எனக்கு வலி எடுத்தது, இந்த இடத்துல வலி எடுத்தது, பயங்கரமான வலி. அப்போ யோசித்த உடனே உணர்ந்தேன் சில அந்த காரியத்தை நான் உணர்ந்தேன். ஓ, என்னுடைய ஆவி வெளியே போனாலும் எனக்கு கவலை இல்லை, இந்த சரீரம் எவ்வளவு பலவீனமானாலும். ஏன்னா இந்த ஆவி பரலோகத்துக்கு போகும் என்று எனக்கு நிச்சயமாகி விட்டது தேவச்சனமே. ஏன்னா அவ்வளோ நெருங்கிட்ட கர்த்தருக்குள்ள ஓப்பனா நான் ஷேர் பண்றேன் பாருங்களா. ஓப்பனா நான் ஷேர் பண்றேன். ஒரு மணவாளன் மணவாட்டி விலகிக் கொள்ளும், ஒரு மணவாளன் மணவாட்டி திருமணம் நடந்து எப்படி இருக்கிறார்களோ அது போல அந்த மணவாளனோடு இந்த மணவாட்டி இணைந்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். மெய்யாகவே நான் சொல்றேன். என் கருத்து பிடித்து நடக்கிறத நான் உணர்றேன். கர்த்தர் என்னை தொடுகிறதை உணர்றேன். கர்த்தர் என் கண்ணீரை என் கண்ணீரை தொடுக்கிறத நான் உணர்றேன். கர்த்தர் என்னோடு படுகிறதை உணர்றேன்.
கர்த்தர் என்னை எழுப்புகிறதை உணர்ற, கர்த்தர் என்னை தாளாடுகிறது உணர்ற ஐயா. இரவும் பகலும் ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் பொழுது அவர் என்னோடு சஞ்சரிக்க மாட்டாரா? நான் வாஞ்சிக்கிறேன், இன்னும் அவர் மேல் அதிகமாகிவிட்டது, அந்த அன்பு இன்னும் அதிகமாகிவிட்டது, அவர் மேல் இருக்கிற அந்த பாசம், அவர் மேல் இருக்கிற அந்த நேசம் இன்னும் அதிகமாகிவிட்டது. நேரம் பைத்தியம் பிடித்ததை போல, பைத்தியம் பிடித்ததை போல நான் உண்மையா சொல்றேன், இந்த வாரம் முழுவதும் பைத்தியம் பிடித்தது போல ஆளுடைய சமூகத்துல எப்படின்னாக்கா இந்த பெனாத்தி நேரமாக சொல்றாங்க பாத்தீங்களா, முறுமுறுத்தினே இருக்காங்க சொல்ல, அந்த மாதிரி மாறிவிட்டு ஐயா. கர்த்தாவே 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 சொல்லு அப்படி அன்புக்குள்ள இணைந்து விட்டோம் தேவஜனமே ஐயா. அந்த பாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது ருசித்து பார்க்கணும் தேவனுடைய பிள்ளைகள், அது ருசித்து பார்த்தாதான் தேனிலும் தேனிலும் மதுரமானது ஐயா அவருடைய பாசம். ஒரு அன்பு இல்லை அவரை போல, ஒரு அன்பு இல்லை. கர்த்தர் மாத்திரம்தான். நான் உங்களுக்கு கர்த்தரை காண்பிக்கிறேன், நான் உங்களுக்கு ஏசப்பா காட்டுறேன், நான் உங்களுக்கு என்ன காட்டல, நான் உங்களுக்கு ஏசப்பா காட்டுறேன். ஏசப்பா அன்பு விடாதீங்க. இப்போ ஜபத்துல கொஞ்ச நேரம் இருக்கிறீங்களா, இன்னும் அந்த அன்புக்குள்ள போங்க. சொல்லுங்க, ஏசப்பா நான் இன்னும் உங்ககிட்ட வர நான் ஆசைப்படுறேன், ஏசப்பா நான் இன்னும் உங்களை சேர நான் ஆசைப்படுறேன்ப்பா, நான் இன்னும் உங்களுடைய அன்பை ருசி பார்க்கிறேன், வாஞ்சிக்கிறேன் ஐயா. இந்த பிரச்சனையை தூக்கி போடுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வா. இந்த போராட்டத்தை தூக்கி போடுங்க, கர்த்தர் பார்த்துக்கலாம். ஏசப்பா நான் உடைய பாதத்துல காத்திருக்கிறேன், விரும்புறேன் ஏசப்பா. என் பிரச்சனை இருக்கிறது நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக பார்த்துக் கொள்வார் தேவஜனமே, நிச்சயமாக பார்த்துக் கொள்வார். எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கிறோம். உடனே வந்தா நான் இன்னும் மேல அன்பு செலுத்த விரும்புகிறேன், நான் இன்னும் நேசிக்க விரும்புகிறேன், நான் இன்னும் பாதத்தை முத்தமிட விரும்புகிறேன். இந்த அபிஷேகம் எனக்கு போதாது, இந்த வல்லமை எனக்கு போதாது, இந்த தயவு இந்த கிருபை எனக்கு போதாது. நான் இன்னும் நீச்சல் ஆழத்துல இறங்க வேண்டும், இன்னும் நீச்சல் ஆழத்துல நீந்த வேண்டும். எனக்கு கிருபை செய்யுங்க, எனக்கு கிருபை செய்யுங்க சொல்லுங்க தேவஜனமே. நிச்சயமா சொல்கிறேன், ஒரு முறை ருசி பார்த்துருங்க, நீங்க பின்வாங்க மாட்டீங்க தேவஜனமே. ஒரு முறை அந்த அன்புக்குள்ள பிரவேசிடுங்க, நீங்கள் பின்வாங்க மாட்டீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நின்று கொண்டு பாருங்க, நீங்கள் அப்படி செய்யுங்க. இன்னைக்கு கர்த்தர் செய்யும் அந்த ரட்சிப்பை நின்று பாருங்க. இயேசுவின் நாமத்தில எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும், எல்லா ஜாதிகளுக்கு முன்பாகவும் ஆச்சரியம் பிரமிக்கப்படத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் செய்வார் ஐயா, என் தேவனாகிய கர்த்தர் செய்வார். நிச்சயமாகவே நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையும் சத்தியம் உள்ளவர். அந்த வானத்தை இந்த பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் பொய் உரைக்க ஒரு மனிதனும் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரமும் அல்ல. அவர் சொன்னால் அதை நிறைவேற்றுவார், நிறைவேற்றி காண்பிப்பார், நிறைவேற்றி காண்பிப்பார். இயேசுவின் நாமத்தினால் அது நடந்தே நடக்கும், அது நடந்தே நடக்கும். ஆண்டவருக்குள், அதாவது ஒரு சேனைக்குள் பாய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தர் நிமித்தம் அவருடைய சேனைக்குள் பாய வேண்டும். பாருங்க பாருங்க, நீங்க எதற்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் ஆச்சரியம் அற்புதமாக நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் அருளுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் அருளுகிற ஒரு வார்த்தை.